கரூர்ல நடைபெற்ற 41 பேர் படுகொலைக்கு தாவேகா தலைவர் விஜய் தான் காரணம் என்று சொல்றவங்களோட முட்டாள் யார் இருக்க முடியும்? 10 ரூபாய் பாட்டில் பிரமுகர் தான் காரணம் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓவர் கிரவுடிங் வரும்போது போலீஸ்காரங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? சராசரியாக ஒரு 5000 போலீஸ்காரர்களாவது 10,000 கணக்கான மக்கள் கூட கூடிய இடத்துல குவிக்கப்பட்டு கூடியது வெறும் 500க்கும் குறைவான காவலர்கள். அங்க கூடிய கலெக்டருக்கோ அல்லது எஸ்பிக்கோ தெரியாதா இவ்வளவு பெரிய கிரவுட் வரும்போது ஒரு 5000 காவலர்கள் இருக்கணும், லட்சக்கணக்கான மக்கள் கூட கூடிய இடத்துல 100கணக்கான காவலர்கள் இருக்கும்போது எப்படி அவ்வளவு பெரிய கிரவுட் சமாளிக்க முடியும்? இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி மாதிரி தெரியல. காவல்துறையினருடைய குறைவான எண்ணிக்கை தான் இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காரணமா நிபுணர்கள் டிஜிபி பத்தி கேள்வி கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க பதில் சொல்லணும். அதுக்கு மட்டும் காலதாமதப்படுத்தக்கூடிய டிஜிபி லத்திகாஸ் பண்ணும்போது ஏன் வெயிட் பண்ண சொல்லவே இல்லை? அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல லத்திகாஸ் பண்ணீங்கன்னா மக்கள் கலந்து போவாங்க, கூட்ட நேரத்தில் உயர்ந்து போவாங்க தெரியாது. அது பிளான் பண்ணி நடத்தப்பட்ட மாதிரி தெரியல. காவல்துறையோ கலெக்டரோ ஆளுங்கட்சிக்கு வேலை பாக்குறீங்களா இல்ல மக்களுக்காக வேலை பாக்குறீங்களா? ரெண்டாவது ஆம்புலன்ஸ் எந்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் போட்டாலும் அரசியல் கட்சிகள் கூட்டம் போட்டாலும் ஆம்புலன்ஸ் போறது ரீசன் டைம்ல ஆம்புலன்ஸ் அரசியல ஆளுங்கட்சி கையில எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மாற்று பாதைகளை தேர்ந்தெடுத்து போனா 5 நிமிடங்கள் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிடல் அணுக முடியும். ஆனா இவ்வளவு பெரிய கிரௌட் கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க எதை அரசியல் பண்ண ட்ரை பண்றீங்க? ஆம்புலன்ஸ் அரசியல் பண்றதை விட அசிங்கமான வேலை என்ன இருக்க முடியும்? அடுத்து எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுது. தானே கட்டணங்கள் மருத்துவ மேல ஏறி நிக்கிறாங்க. இந்த தெளிவுல போகக்கூடிய வயல்களை பிடிச்சி நிறைய பேர் இறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க. அதனால தான் பவர் கட் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரேட்டர்ல இருந்து போகக்கூடிய லைட்டுக்கு போகக்கூடிய கரண்ட்ல இருந்து பிடிச்சி எத்தனை தானே கட்டணங்கள் பொதுமக்கள் இறந்து போனாங்க ஒரு ரிப்போர்ட் உங்களால கொடுக்க முடியுமா? போகாத உயிரை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட 40 உயிரை நீங்க கொண்டு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த உயிரிழப்புக்கு தாவேகா தலைவர் விஜய் தான் முழு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க ஆக்சுவல் 5 பேர் சென்னையில இறந்து போனதுக்கு எரிசாராயம் குடிச்சு 60 பேர் மேல கள்ளக்குறிச்சியில இறந்து போனதுக்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பேற்று அவங்களை கைது செய்ய முடியுமா? போனது 1 உயிரோ 100 உயிரோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு இரண்டாம் நிலை பணியாளர்கள் குறை வரக்கூடிய கட்சிக்கு காவல்துறை அரசாங்கம் தான் முழு உதவி கொடுக்கணும். இதுதான் அரசியல் நாகரிகம். இந்த அடிப்படை தார்மீகம் கூட இல்லாம நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? உங்கள் அழுகை காட்சியுடன் கூடிய ஆஸ்கார் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை கரூர்ல நடந்த சம்பவத்துக்கான நீதி. எல்லாரும் குரல் கொடுப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.